இன்றைக்கி வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்க முடியும். கோதுமை ப்ரெட்டு வச்சு பன்னீர் பட்டர் சாண்ட்விச் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, குடமிளகா, பச்சை மிளகாய் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பன்னீரையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து என்னென்னா, நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டர் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட மிளகாய் தூள் இருந்தாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வேண்டாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. கரம் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ரெட்டில் 2 பக்கமும் வந்து பட்டரை வந்து நல்லா தடவி வைக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே அது நல்லா ஃப்ரை ஆகி சுண்டி வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து பட்டரை வந்து ப்ரெட்டில் 2 சைடும் வந்து நல்லா தடவி வைக்கலாம். தடவினதுக்கப்புறமா இப்போது தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதோட நம்ம வந்து வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையுமே போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீர் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதையும் இதோட ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஃப்ரையாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தோசை தவாவில் வச்சு சாண்ட்விச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே சாண்ட்விச் வைங்க. அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு ப்ரெட்டு வச்சு நல்லா அழுத்திட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான், பன்னீர் பட்டர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீடியோஸில் வந்து ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஹெல்த்தி டிஷ்ஷும் ஒன்று போடலான் இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியானது சாப்பிட்டோன்னா தான் நம்ம இன்னும் ஹெல்த்தியாக நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்க முடியும். வெளியில் மட்டும் நம்ம அழகுபடுத்தினா பத்தாது, உள்ளுக்குள்ளேயும் நம்ம ஹெல்த்தியானது சாப்பிட்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ முடியவே இல்லை.